ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல வாசனையான அதே நேரத்தில் நல்ல சுவையான மோர் குழம்பு. இன்றைக்கி நம்ம காய்கள்லாம் சேர்த்தாமல் ப்ளைனாக தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. மோர் குழம்புக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் 3 மிளகாயும் அதோட கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூன் சீரகம். இந்த 4 பொருளும் தான் இதுக்கு நல்ல வாசம் கொடுக்கறதுக்கு. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, குழம்பு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அடுத்ததாக மோர் குழம்புக்கு தேவையான மோர் ரெடி பண்ணியாச்சு. நான் ஹேண்ட் மிக்சரில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர் உர ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். மீடியமாக புளிப்பாக இருக்கணும், ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மோரும் ரெடி. அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்குது. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தணும். வெந்தயம் கருகிடக்கூடாதுங்க, பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் இதில் 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு 15லேருந்து 20 போல் இருக்கும். நம்ம காய்கள்லாம் எதுவும் சேர்த்தாதனால வெங்காயத்தை இந்த மாதிரி மொட்டு மொட்டாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த காய் சேர்த்த ஃபீலே இருக்காது, காய் சேர்க்கல அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. அடுத்ததாக நம்ம வரமிளகாய் ஒரு 4-5 போல் கிள்ளி அதையும் சேர்த்தாச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவரப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து முதல்ல கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் முதல்ல இதை சேர்த்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் மோர் சேர்க்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த உடனே திக்காகும். தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கீல மோர் குழம்புக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா கலர் தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதை மூடி போட போகிறேன். கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. நல்லா பச்சை வாசம் போய் வந்ததும் கடைஞ்சி வச்சுருக்கிற மோரை உள்ளே சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்து சிம் பண்ணிட்டு தான் நீங்கள் மோர் சேர்க்கணும். ஹையில் இருக்கும்போது சேர்த்திங்கன்னா உடனே அது திரிஞ்சிரும். இப்போ இது அந்த கொதி வராங்காட்டி நம்ம ஆஃப் பண்ணிட்டாவே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி சிம்லேயே தான் நான் வச்சிட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. ஒரு கொதி வராங்காட்டி ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, லைட்டாக நுரை கொதி வர ஆரம்பிக்குது. இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா ஜம்முன்னு வாசனையோட நல்லா ருசியாக நல்லா பக்குவமாக செஞ்ச மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணி சூப்பராக செய்யலாம். மோர் குழம்பு கொஞ்சம் கூட தெரியாது, நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புதுசுன்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என் சேனல்லேருந்து வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.